வணக்கம் நண்பர்களே. பீஃப் பிக்கல் ஹோம்மேட் பீஃப் ஊறுகாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீஃப் ஊறுகாய் இன்னும் மற்றதெல்லாம் ஊறுகாய் வந்துச்சான்னு தெரில. பீஃப் ஊறுகாய் ஹோம்மேடு. இப்போ இவங்க பிராண்டே வந்து சிக்கன் ஊறுகாய், அப்புறம் வந்து ஃப்ரான் ஊறுகாய்லாம் இருக்குது. இப்போது ஏன்னா இவங்க பழைய ஆள், ஒரு 6 வருஷம் முன்னாடி இவங்க பீஃப் ஊறுகாய் போட்டாங்க, நல்லா இருந்தது. அதே டேஸ்ட்டு இன்றைக்கும் அந்த 5 வருஷம் கழிச்சும் அதே டேஸ்ட் இருக்குது. பாட்டில்லாம் பாருங்கள், நல்லா ப்ரீமியமாக ஒரு கண்ணாடி கிளாஸில் கொடுத்துக்கிறாங்க. பிளாஸ்டிக்கு கண்டெய்னரில் கொடுக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அதனால் வந்து கண்ணாடி பாட்டில் கொடுத்துக்கிறாங்க. இந்த கண்ணாடி பாட்டில் நம்ம ஊறுகாய் காலையில் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 230. அப்புறம் நீங்கள் கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் டெலிவரி ஆப் மூலிமா புக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். பின்னாடி பாருங்கள், அது இந்த எழுத்து கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன், அதனால் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். போட்டிருக்குது நம்பர் பாருங்கள், ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள். லெமன், அப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸாக போட்டுறான்னு சொல்லி போட்டுறாங்க. அது இன்க்ரீடியன்ட்ஸா இல்லை அதான் நினைக்கிறேன், அலைஞ்சிருக்கிறதுனால. ஃபேர் பல்க் குவான்டிட்டி போட்டு நம்பர் கனெக்ட் பண்ணிங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து இந்த ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்தது. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனலில் போடுறேன். தேவையில்லைன்னா வாங்கிக்கிங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது. ரொம்ப காரம் அதிகமாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் எல்லாமே ஒரு மிடில் ரேஞ்சில் ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு எது வேணும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் 230 ரூபா நல்லா கொடுத்துக்கிறாங்க. வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் சாப்பிட்டதுனால அப்படி இருக்குது. நல்ல ஆயிலெலாம் நல்ல குவாலிட்டியாக போட்டு, மசாலா நல்லா போட்டு, நல்ல கண்டெய்னர் நல்லா போட்டுறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் இது வாங்கி பயன்பெறுங்க. உடம்புக்கு நல்லது. பீஃப் வந்து நல்ல ஒரு புரோட்டீன், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. நம்ம இந்த காலகட்டத்தில் வேகமாக கம்பெனிக்கு, ஆஃபீஸுக்கு, வேலையில் ஓடுறோம், நம்மளுக்கு சேர்த்துக்கு டைம் இருக்காது. இதுமாரி வாங்கிக்கினா சைடிஷ் நேரத்தில் ஒரு 2-3 தோசை சுட்டோமா, 2 டீஸ்பூன் வச்சோமா, சாப்பிட்டோமா போயினே இருக்கலாம். சாப்பாடுக்கு சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ முட்டை விலை, சிக்கன் விலை, மட்டன் விலை ஏற்றுது. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, தலைவன் ஒருவன் பீஃப் மாத்திரம் அந்த ரேட் வண்டியா கொஞ்சம் கம்மியாக தான் ஏறி இருக்குது. உடம்புக்கும் நல்லது. சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவைன்னா இது பண்ணுங்கள். 150 கிராம் 230 ரூபா. ஃபோன் நம்பர் பின்னாடி இருக்குது. சென்னை, கான்டாக்ட் பண்ணிங்க. இது நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து இதை ரிவ்யூ பண்ணேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அந்த ஈரம் அப்படியே பட்டு அப்படியே இந்த பேப்பர் வந்துச்சு. வெளியே கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து டீஸ்பூன் யூஸ் பண்ணாமல் கையை எடுத்து யூஸ் பண்ணனால கெட்டுருமோன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் கூட வச்சுக்கலாம். வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் வாங்கி பயன்பெறுங்க. தேவை உள்ள ஆட்கள் நம்பர் இருக்குது, இது பண்ணுங்கள். சொக்க வைக்கும் ஜுவல்லரி, அந்த மாதிரி சொல்லுவாங்க, சந்தானம் சொல்லுவார்ல, சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி, அந்த மாதிரி இருக்குது. அதனால் சாப்பிட்டு பாருங்கள். ஹோம்மேடு தான், பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டோ அது கிடையாது. ஹோம்மேடு செய்யறதுனால அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு எப்போது எக்ஸ்பிரி ஆகும்னு இருக்கும். சாப்பிடுங்க. உண்மையாக நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபோர்சன் இல்லாமல் அந்த சாப்பிடும்போது அந்த இயற்கையான அந்த டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி தெரியுது. அதுமாரி நீங்கள் அந்த பீஃப்லாம் வந்து சின்னதாக வந்து நல்லா ஒரு இந்த சைஸில் சின்னதாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வாய்க்கும் ஒரு சின்ன பீஸ் கிடைக்கிது. இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தேவை உள்ளவங்க வாங்கி சாப்பிடுங்க. பிராண்ட் நேம் போடல, அதனால் பிராண்ட் நேம் போட்டுதா என்னன்னு தெரில. ஓகே, இப்படி இருக்குது.
பிராண்ட் நேம் தான். இதுதான் பிராண்ட் நேமா இல்லை பீஃப் காதல்? நல்லா ஸ்டைலிஷாக இங்கிலீஷில் எழுதிக்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வராது, அதனால் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த இந்த பீஃப் இருக்கும் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா தமிழண்ணா அல்லது சுரேஷ் அல்லது எல்லப்பன் இவங்களை வச்சு ஒரு ரோல் மாடல், ஒரு ஒரு கேரக்டரில் அவங்கள வச்சு விளம்பரம் பண்ணுற மாதிரி, எப்படி கார்த்திக் வந்து சந்தானத்தை வச்சு சுக்க வைக்கும் சொல்லுதுன்ற மாதிரி இந்தமாரி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி, ஓகே, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.